இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவர் பண்டூர்டி வேல்முருகன் கடந்த 4 ஆண்டுகளாக திமுகவிற்கு முரட்டுத்தனமாக முட்டு கொடுத்து கொண்டிருந்தார். ஸ்டாலினுக்கு புகழ்பாடி கொண்டிருந்தார். ஸ்டாலினை போல ஒரு தலைவர் இல்லை என்றெல்லாம் பல இடங்களிலே அவருடைய புகழை பாடினார். சமீப காலமாக திமுக அரசுக்கு எதிராக சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை ஒருமையில் தகாத வார்த்தையில் அமைச்சர் சேகர்பாபு திட்டியிருக்கிறார். சபாநாயகர் கடுமையாக மிரட்டுகிறார் வேல்முருகனை. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று கொக்கரிக்கிறார். வேல்முருகன் பேசிய வார்த்தைகள் சபை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. இதெல்லாம் எங்கே நடந்தது என்று கேட்டால் சட்டமன்றத்தில். தமிழக மக்களுக்காக சட்டம் இயற்றக்கூடிய ஒரு சட்டமன்றத்தில் திமுக ஆட்சி இன்றைக்கு ஒரு சர்வாதிகார ஆட்சியாக இந்த தமிழக சட்டமன்ற சபாநாயகர் தான் தோன்றித்தனமாக ஒரு சர்வாதிகாரியைப் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வேல்முருகனை மட்டுமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களையும் மிரட்டுகின்ற துணியில்தான் இந்த சபாநாயகர் அப்பாவு பேசிக்கொண்டிருக்கிறார். இவருக்கு அப்பாவு என்று பெயர் வைத்ததுக்கு பதிலாக தப்பாவு என்று பெயர் வைத்திருக்கலாம். அந்த அளவிற்குத்தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை கேட்டாலும் சரி, தமிழக மக்கள் நலன் சார்ந்து கோரிக்கை எழுப்பினாலும் சரி, சாராயத்தை விற்று டாஸ்மார்க்கிலே பல கோடி கணக்கில் ஊழல் செய்து 1,00,000 கோடி முறைகேடு நடந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டிலே இன்றைக்கு தத்தளித்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு எதிர்க்கட்சிகள் என்ன கேட்டாலும் அவர்கள் மீது எரிந்து விழுகின்ற சர்வாதிகாரியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய வேல்முருகன் சீருடை பணியாளர்கள் சம்பந்தமாக சில முக்கிய செய்திகளை சொல்ல வந்திருக்கிறார். அதை உடனடியாக சபாநாயகர் அப்பாவு சபை குறிப்பிலிருந்து நீக்கிவிட்டார். சபை குறிப்பிலிருந்து எப்படி நீங்கள் இதை நீக்கலாம்? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சபாநாயகருடைய நாற்காலிக்கு முன்னால் சென்று முறையிட்டிருக்கிறார். அப்பொழுதுதான் இந்த அமைச்சர் சேகர்பாபு வேல்முருகனை தகாத வார்த்தையில் ஒருமையில் திட்டியிருக்கிறார். சபை நாகரிகத்தை மீறி இருக்கிறார். சபை வரம்பை மீறி இருக்கிறார். திமுகவின் அமைச்சர் என்றால் சட்டசபையில் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாமா? வேல்முருகனுக்கு சட்டசபையில் பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. எங்களுக்கும் வேல்முருகனுக்கும் 1000 பிரச்சனை இருக்கிறது. ஆனால் சட்டமன்றத்திலே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான உரிமையை கொடுக்க வேண்டியது சபாநாயகருடைய கடமை. ஆனால் அதை மறுதளித்துவிட்டு சபாநாயகர் திட்டமிட்டு வேல்முருகனை மிரட்டும் தொழில் பேசுகிறார். அடுத்து பேசிய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், வேல்முருகன் சட்டசபையில் சில நேரங்களில் வரம்பு மீறி நடந்து கொண்டிருக்கிறார். வேல்முருகன் சில நேரங்களில் மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார். இந்த முறைதான் வேல்முருகனுக்கு மன்னிப்பு. இனி வேல்முருகனை மன்னிக்க மாட்டோம். வேல்முருகன் என்ன ஸ்டாலினிடம் மன்னிப்பு கேட்டாரா? ஒருவேளை ஸ்டாலினுடைய அறையில் கேட்டாரா இல்லையா நமக்கு தெரியாது. சட்டமன்றத்தில் கேட்கவில்லை. கேட்காமலேயே அவர் மன்னிக்கிறார். யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படி என்ன வேல்முருகன் சட்டசபையில் அந்த விவாதத்திலே தவறாக பேசிவிட்டார்? என்ன அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட், பாராளுமன்றத்தில் உச்சரிக்கக்கூடாத வார்த்தைகளை என்ன உச்சரித்து விட்டார்? அப்படி எதுவும் இல்லை. சீருடை பணியாளர்களுக்கான மானிய கோரிக்கையில் பேசியிருக்கிறார். அவ்வளவுதான். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால், கடந்த சில நாட்களாக திமுக அரசின் மீது பல குற்றச்சாட்டுக்களை வேல்முருகன் வைத்து விட்டார். 4 ஆண்டுகள் திமுகவிற்கு ஏவலாளாக செயல்பட்ட வேல்முருகன், 4 ஆண்டுகள் திமுகவின் அறிவாலயத்தின் அடிமையை போல செயல்பட்ட வேல்முருகன் இன்றைக்கு திடீரென்று உரிமைகளுக்கு குரல் கொடுக்கலாமா? அடிமையெல்லாம் எப்படி உணர்வு பெறலாம், எப்படி எழுச்சி பெறலாம் என்று இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் சபாநாயகர் அவர்களே, வேல்முருகன் வரம்பு மீறி கொண்டிருக்கிறார், அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று ஸ்டாலின் கேட்கிறார். உடனே சபாநாயகர் சொல்கிறார், இந்த உத்தமபுத்திரன் சத்தியசீலன் ஒரு நாடகம் ஆடுகிறார். எந்த உறுப்பினர் மீதும் ஸ்டாலின் இவ்வளவு கோபப்பட்டதில்லை. ஆனால் வேல்முருகன் மீது தான் இவ்வளவு கோபப்பட்டிருக்கிறார். ஏன் கோபப்பட்டார்? வேல்முருகன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று கேட்கிறார். அதற்காக கோபப்பட்டிருப்பார். வேறு எதற்கு கோபப்பட போகிறார் ஸ்டாலின்? இப்படி
மக்களுக்கு தேவையானவற்றை பேசுவது எந்த உறுப்பினராக இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினராக இருந்தாலும் சரி, வேல்முருகனாக இருந்தாலும் சரி, அவர்களை உதாசீனப்படுத்தி, அவர்களை தகாத வார்த்தைகளில் திட்டி, அவர்களை அருவருக்கத்தக்க வகையில் பேசி, சட்டமன்றத்திலேயே திமுகவை சார்ந்தவர்கள், திமுகவுடைய அமைச்சர்கள் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இன்னும் பொதுவெளியில் எப்படி நடந்து கொள்வார்கள்? பல தொலைக்காட்சி விவாதங்களில் திமுகவை சார்ந்தவர்கள் எவ்வளவு மோசமாக பேசியிருக்கிறார்கள். ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சூரிய பிரகாஷ் அவர்களை எவ்வளவு மோசமாக ஒரு திமுகவை சார்ந்த ஒருவர் பேசினார். அத்தனைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சூரிய பிரகாஷ் கண்ணியம் காத்தார். அவர் வரம்பு மீறவில்லை, அதாவது பொது நாகரிகத்தை கடைபிடித்தார். அந்த திமுகவை சார்ந்த 1000 விளக்கு, அவருடைய பெயர் சையத் சாதிக் என்று நினைக்கிறேன், அவரை நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் விமர்சனம் செய்ய முடியும், அந்த தொலைக்காட்சி விவாதத்திலேயே தாறுமாறாக பேச முடியும். ஆனால் ஒரு பொதுவெளியில் கண்ணியம் காக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கண்ணியம் காக்கிறது. ஆனால் திமுகவை சேர்ந்த அமைச்சர்களுக்கு கண்ணியம் இல்லை, முதலமைச்சருக்கு கண்ணியம் இல்லை, விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு, துணை முதலமைச்சருக்கு கண்ணியம் இல்லை. சட்டமன்றத்திலேயே எதிர்க்கட்சிகளை மிரட்டுகிறார்கள். இவர்கள் கலைஞருடைய அந்த அரசியல் நாகரிகத்தை கூட பின்பற்றவில்லை. சட்டமன்றத்திலே கலைஞர் எப்படி நடந்து கொண்டார்? எம்ஜிஆர் ஒரு முறை முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் ஆலடி அருணா கலைஞரை பார்த்து கேள்வி கணையை தொடுக்கிறார். கலைஞரை பார்த்து நீங்கள் அலிபாபாவும் 40 திருடர்களும் போல சொல்லிவிட்டார். திமுகவை சார்ந்தவர்கள்லாம் வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கிறார்கள். கலைஞர் லாவகமாக அந்த பிரச்சனையை கையாள்கிறார். சட்டமன்றத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நாகரிகமாக இருக்க வேண்டும் என்பதற்கு கலைஞருடைய அந்த சட்டமன்ற நடவடிக்கை தான் மிகப்பெரிய சான்று. அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் பார்த்து நீங்கள் அமருங்கள், யாரும் சத்தம் போட வேண்டாம் என்று திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அமர வைத்துவிட்டு கலைஞர் சொல்கிறார், சபாநாயகர் அவர்களே, என்னை பார்த்து நீங்கள் அலிபாபாவும் 40 திருடர்களும் போல என்று ஆல்ரெடி அருணா சொன்னார். கதைப்படி அலிபாபா நல்லவன், அவருடைய எதிரிகள் தான் திருடர்கள். அலிபாபா யார் என்பதை ஆல்ரெடி அருணா சொல்லிவிட்டார். திருடர்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று கலைஞர் மீது கடுமையான குற்றச்சாட்டை வைத்த போது கூட லாவகமாக த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்கின்ற அடிப்படையில் சட்டமன்ற நடவடிக்கைகளை கையாண்டவர் கலைஞர். ஆனால் இன்றைக்கு கலைஞரின் பெயரை சொல்கின்ற ஸ்டாலின், கலைஞருடைய வாரிசாக இருக்கின்ற ஸ்டாலின், கலைஞருடைய வாரிசுகள் நாங்கள், கலைஞரால் வளர்க்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற திமுகவுடைய அமைச்சர்கள், அப்பாவு போன்றவர்கள்லாம் இன்றைக்கு வரம்பு மீறி கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் எப்படி நடந்து கொள்ளக்கூடாதோ அதையும் தாண்டி மிகவும் மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தமிழகத்திலே திமுக காப்பாற்றுகின்ற ஜனநாயகம். இதுதான் தமிழகத்திலே சட்டமன்ற நடவடிக்கைகளை திமுக காப்பாற்றுகின்ற லட்சணம் என்று பார்த்தால், இந்த திமுக எவ்வளவு மோசமான ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறது, எவ்வளவு மோசமாக சட்டமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்பது இந்த 5 ஆண்டுகளில் கடைசி வருடத்தில் இவர்கள் நடத்துகின்ற இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் மிக மோசமான தொடராக இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.